ஒரு டெவலப்பர் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான கான்செப்ட்டு. எனக்கு எப்படி சொல்கிறது, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு தோணுச்சு. அது என்னென்னா வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ கோடு வந்து நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆன்டி கிராவிட்டி அப்படி இப்படின்னு நிறைய ஏஐ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதிலெல்லாம் என்ன பிரச்சனைனா வச்சுக்கோங்களேன், கிளாடு, அதுக்கப்புறம் ஜெமினி இதெல்லாம் வாங்குறதுக்கு இப்போ லிமிட் பண்ணிட்டாங்க. அது காசு கொடுத்தா தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாரி பண்ணிட்டாங்க. நான் கொஞ்ச நாள் யோசித்தேன். அதுக்கப்புறம் நம்மளே ஏன் புதுசாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோடே இப்போ நம்மக்கிட்ட நம்ம எதை வச்சு கோட் பண்ணுறோம், விஎஸ் கோடில் ஆன்டி கிராவிட்டி என்ன பண்ணால் ஏஏவாக யூஸ் பண்ணி அது வந்து கோடை எடிட் பண்ணும், டெலிட் பண்ணும், க்ரியேட் பண்ணும். நம்ம என்ன கமெண்ட் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணும், டாஸ்க் க்ரியேட் பண்ணும், பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும். இது எல்லாத்தையுமே நம்மளே பண்ணுவோம். ஒரு ஏஏவாக ரெடி பண்ணுவோம். அதை விஎஸ் கோடு மாரி ஒரு பிளாட்ஃபார்மில் அந்த ஏஏவை நம்மளே கொடுப்போம் அப்படின்னு. இதெல்லாம் பண்ண போகிறோம் தானே நினைக்கிறீங்க? வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம அப்பா லேப்டாப்பில் தான் இது எல்லாத்தையுமே பண்ண போகிறேன். ப்ராஜெக்ட் ஆரம்பிப்போம். நீ டே 1 2 டே 3 டே அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ப்ராஜெக்ட் எந்த லெவலுக்கு போகுதுன்னு பார்ப்போம்.